இன்னொரு காலத்துல எகிப்து என்னும் தேசத்துல இஸ்ரவேல் என்னும் தேசத்து மக்கள் வாழ்ந்து வந்தாங்க. அவங்க எகிப்து மக்களை காட்டிலும் மிகவும் பெருகி கொண்டே சென்றாங்க. இதனால அந்த எகிப்து நாட்டு ராஜாவுக்கு பயமும் கோபமும் அதிகமாகி, இவங்க இப்படியே சென்றாங்கன்னா நமக்கு ஆபத்தா மாறிடும், எதனா யுத்தம் வந்தா இவங்க நம்ம ஜெயிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் நாட்டு மக்களை கடினமா வேலை வாங்கி ஒடுக்க கட்டளை போட்டாரு. ஆனா அப்பயும் அவங்க குறையவே இல்லை. இதனால அவங்களுக்கு மருத்துவம் பார்க்கும் 2 பேரை அழைச்சி இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண் குழந்தை பிறந்தா அடிச்சிட சொல்லி அனுப்புனாரு. ஆனா அவங்க கடவுளுக்கு பயந்ததால அப்படி செய்யாம ஆண் குழந்தைகளை காப்பாத்தினாங்க. இன்னும் கோபம் குறையாத ராஜா, இஸ்ரேல் நாட்டு மக்களுக்கு ஆண் குழந்தை பிறந்தா அதை நதியில போடணும் அப்படின்னு சொன்னாரு. அந்த சமயத்துல ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்து இருந்தது. அந்த குழந்தையோட அம்மா 3 மாசத்துக்கு மேல அந்த குழந்தைய ஒளிச்சு வைக்க முடியாம அந்த குழந்தைய பத்திரமா ஒரு நாணல் பெட்டியில வச்சு நதியில விட்டுட்டாங்க. அந்த குழந்தைக்கு என்னதான் நடக்குதுன்னு பார்க்க அவங்க அக்கா பார்த்துக்கிட்டே இருந்தா. அப்ப அந்த நதிக்கு ராஜாவோட குமாரத்தி தன்னுடைய தோழியோடு வந்திருந்தா. அந்த நாணல் பெட்டியை பார்த்து தன்னுடைய தோழியை விட்டு எடுத்து வர சொன்னா. அதுல ஒரு அழகான இஸ்ரவேல் நாட்டு மக்களோட ஆண் குழந்தை இருந்தது. அதன் மேல அவளுக்கு இரக்கம் உண்டாயிடுச்சு. இதை பார்த்த குழந்தையோட அக்கா, இந்த குழந்தைய பராமரிக்க யாராவது அம்மாவை அழைச்சிட்டு வர அப்படின்னு அனுமதி கேட்டு அந்த குழந்தையோட அம்மாவையே கொண்டு வந்தா. எகிப்து ராஜா குமாரத்தி அந்த அம்மா கிட்ட, இந்த குழந்தைய எனக்காக வளர்த்துடுங்க, நான் கூலி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா. அப்படியே அந்த குழந்தைய வளர்த்து அவங்க கிட்ட அந்த அம்மா கொடுத்தா. அந்த குழந்தை தண்ணீரில் இருந்து எடுத்ததால அதுக்கு மோசே அப்படின்னு பேரிட்டா. ஆண் குழந்தைய அழிக்கணும்னு கட்டளை போட்ட அதே அரண்மனையில இளவரசனை போல அந்த குழந்தை வளர்ந்து வந்துச்சு.